வணக்கம் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஃபேமிலிக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இருக்கிற ரெண்டு பெட்டரான ஆப்ஷன், ஒன்று நம்ம ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர் 125, இன்னொன்று நம்ம ஹோண்டாவோட ஷைன் 125. ஆமாங்க, இந்த ரெண்டு 125cc பைக்ஸுமே உங்களுக்கு ஃபேமிலி யூஸுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ப்ரைஸிங் மாதிரி விஷயத்துலையும் ரொம்பவே ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கும். பட் ஆனால் இந்த ரெண்டு பைக்கில் எந்த ஒரு பைக் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு கேட்டால் அந்த ஒரு இடத்துல டவுட் இருக்குது. அந்த ஒரு டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஹோண்டாவோட ஷைன் 125 விசஸ் நம்ம ஹீரோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர் 125மான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ பார்ப்போம். பார்க்க நடிச்சுன்னு ஒரு உங்களுக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண வருங்கப்பா. சரி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பசங்க வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட டிசைன் கம்பேரிசன். நமக்கு டிசைன் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டாவோட ஷைன் 125 சரி, நம்ம ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர் 125 சரி, ரெண்டுமே உங்களுக்கு முன்ன சொன்ன மாதிரியே அந்த ஒரு ஃபேமிலி யூஸுக்கு அந்த ஒரு ஏற்ற மாதிரி ஒரு டீசெண்டான அந்த ஒரு கம்யூட்டர் டோனில் தான் இருக்குது. ஸ்போர்ட்டினஸ்ஸு அக்ரெசிவ்னஸ்ன்ற மாதிரி விஷயங்கள் கிடையாது. பார்க்கறதுக்கு வண்டி அந்த ஒரு ஃபேமிலி யூஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ரோட் அப்பியரன்ஸோடு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த ரெண்டு வண்டியோட டிசைன் வந்து ஆதி காலத்து டிசைன் சொல்லலாம். ஆமாம், அப்பையிலேருந்தே இருக்குது. நம்ம ஷைன் 125 பற்றி சொல்லலாம், அதுவும் நம்மளுக்கு தெரியும். அப்பையிலேருந்து இருந்து வர ஒரு பைக், அப்பையிலேருந்து நிறைய ஃபேமிலி பீப்புள்ஸ் அந்த ஒரு பைக்கை விரும்பி எடுப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பொறுத்த அளவுக்கு இது வந்து நம்ம ஹீரோ ஹோண்டா சேர்ந்து இருந்தாங்க பாருங்க, அந்த காலத்துலேருந்து இருந்துருக்கு. அதனால் டிசைன் வைஸ் ரெண்டுமே நல்ல ஒரு பழைய டிசைன் தான். பட் இப்போ அப்படியே கொஞ்சம் காலப்போக்கில் ஒரு சில அப்கிரேட்ஸ் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகி வந்திருக்கு. ரெண்டுத்தோட டிசைனுமே உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி யூஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ரோட அப்பியரன்ஸ் இருக்குது. லுக்ஸ் ஸோ குட் தான். நெக்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரெண்டு பேரும் ஓரளவுக்கு பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. பட் இவங்க ரெண்டு பேரில் அந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் காம்போனன்ட்ஸ், ஃபிட் அண்ட் ஃபினிஷ், ஸ்விட்ச் கீர்ஸோட குவாலிட்டி, அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் பெட்டராக இருக்கிறதுன்னு பார்த்தா நம்ம ஹோண்டாவோட ஷைன் 125 வந்து அந்த குவாலிட்டின்ற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ பொறுத்தளவுக்கு அவரும் ஓகே தான். பட் ஒரு சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் சுமார். பட் ஓவரலாக பார்க்கும்போது அந்த ஒரு ரியல் லைஃப்பில் நம்மளுக்கு ரெண்டுத்தோட பிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டியும் சேமாக தான் ஃபீல் ஆகும். பட் நம்ம ஹோண்டா வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் நீங்கள் மனசில் வச்சுங்க. குவாலிட்டின்னு வரும்போது அந்த இடத்துல எப்போதுமே ஹோண்டா காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துலையும் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஓவரலாக டிசைன் பற்றி பார்த்து முடிச்சாச்சு. இந்த ரெண்டு டிசைனில் உங்களுக்கு எது பெட்டராக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் போட்டு வைங்க. இப்போ நம்ம இந்த ரெண்டு வண்டியோட ரைடிங் எக்கனாமிக்ஸ் கம்பேரிசன் பார்ப்போம். ரைடிங் பொறுத்தளவுக்கு ரெண்டுத்துலையும் நல்ல ஒரு லென்த்தியர், நல்ல ஒரு கம்ஃபர்டபுள். பட் குஷனிங் குவாலிட்டியில் எனக்கு பெட்டராக ஃபீல் ஆன ஒரு பைக்குன்னு பார்த்தா நிச்சயமாக நம்ம ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர்னே சொல்லுவேன். அதோடைய சீட்டிங்கோட லென்த்லையும் சரி, அந்த சீட்டிங்கில் கொடுத்துருக்க அந்த ஒரு குஷனிங் குவாலிட்டிலையும் சரி ரொம்பவே பெட்டராக பண்ணியிருக்காங்க. லாங் ட்ரைவ் போகிறப்ப கூட எந்த வித பெயினுமே தெரியாமல் உங்களுக்கு அந்த ஒரு சீட் நல்ல ஒரு அசிஸ்ட் கொடுக்கும். நம்ம ஹோண்டாவோட ஷைன் 125 பொறுத்தளவுக்கு சீட்டிங்லாம் உங்களுக்கு நல்ல லென்த்தாக ப்ராடாக பெருசாக தான் இருக்குது. பட் சீட்டிங்கோட அந்த ஒரு குஷனிங் குவாலிட்டின்றது ஸ்லைட்லி கொஞ்சம் ஸ்டிஃபாக ஃபீல் ஆகுது. அந்த ஒரு விஷயம் மட்டும் சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷனும், பின்னாடி வந்து அந்த நார்மலான 20 ஓரளவு சஸ்பென்ஷன் வைஸ் பொறுத்தளவுக்கு அந்த ஒரு ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேமாக தான் இருப்பாங்க. பட் நம்ம ஷைன் 125 வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டிஃபர் டியூனான சஸ்பென்ஷன். ஆமாம், கொஞ்சம் பள்ளமோட்டான ரோட்லேயோ ஒரு சில மேடு பள்ளங்கள்லேயும் ஏற்றி இறக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் லைட்டாக ஃபீல் ஆகும். பட் நம்ம ஹீரோவோட அந்த ஒரு சூப்பர் ஸ்ப்ளெண்டர் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு சாஃப்டரான ஒரு சைடு சஸ்பென்ஷனே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால் ஓவரலாக ரைடிங் கம்ஃபர்ட்டில் எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகிற ஒரு பைக்குன்னு பார்த்தோன்னா அது நிச்சயமாக நம்ம ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர்னே சொல்லுவேன். சஸ்பென்ஷன்லையும் சரி, சீட்டிங்லையும் சரி ரொம்பவே பெட்டராக பண்ணியிருக்காங்க. நம்ம ஷைன் 100 ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அவரும் ஓகே. பட் நம்ம சூப்பர் ஸ்ப்ளெண்டர் அவரோட கொஞ்சம் பெட்டராக இருக்காங்கன்றது தான் விஷயம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட ஃபீச்சர் கம்பேரிசன். நமக்கு ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து அனுப்பிப்போம். லைட்டிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு இந்த ஒரு நார்மல் வேரியன்ட் போகிறப்ப உங்களுக்கு ஹாலஜன் லைட்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் நம்ம ஹீரோட சூப்பர் ஸ்ப்ளெண்டரில் பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு எக்ஸ்டெக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் போகிறப்ப அதில் வந்து உங்களுக்கு ஒரு எல்இடி லைட்ஸ், ஒரு மெயின் லைட்டு. பட் நம்ம பார்க்குறது நார்மல்ன்றதுனால உங்களுக்கு நார்மல் வேரியன்ட் போகிறப்ப அதில் உங்களுக்கு ஹாலஜன் லைட்ஸ். லைட்டிங் த்ரோவில் ரெண்டு பேரும் ஓகே. அதுக்கடுத்து இண்டிகேட்டர்ஸ், ரியர் லைட் மாதிரி விஷயங்களை ரெண்டு பேரும் சேம் ஆஸ் வெல் ஆஸ் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன் தான். ஆனால் லைட்டிங் விஷயத்தில் ரெண்டு பேரும் ஓகேவான ஒரு ரேஞ்சிலே இருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோண்டாவோட ஷைன் 125ல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அனலாக் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். டிஜிட்டல்ன்ற அந்த ஒரு விஷயமே இந்த இடத்துல உங்களுக்கு கிடையவே கிடையாது. பட் நம்ம ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர் வைஸ் பொறுத்தளவுக்கு அதில் உங்களுக்கு ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டைப் வரும். உங்களுக்கு நார்மல் மாடல்லே ஆமாம், உங்களுக்கு ஒரு ஸ்பீடோமீட்டர் வந்துடும். சைடில் ஒரு சின்ன டிஜிட்டல் டைப் நெகட்டிவ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு பெட்ரோல் பர்சன்டேஜ், அதுக்கு அடுத்து அந்த வண்டியோட ட்ரிப் மீட்டர், ஓடோ மீட்டர், அந்த மாதிரி சம் இன்ஃபர்மேஷன்ஸ் காமிக்கும்.
காமிக்கும். ஃபீச்சர் விஷயத்தில் ரெண்டு பேரும் சொல்லும்படி இருக்காது. பட் அந்த ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்றது அந்த ஒரு நார்மல் அனலாக் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது பேசிக் மாடலில் இவர் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறதுனா, நம்ம ஹீரோட சூப்பர் ஸ்ப்ளெண்டரில் உங்களுக்கு எக்ஸ்டெக் அப்டேட்னு ஒன்று உண்டு. அதுக்கு போகிறீங்கிறப்போ ஒரு ஃபுல் டிஜிட்டல் கிடைக்கும். பட் நம்ம பார்க்குறது வந்து நார்மல் வேரியண்ட்ன்றதுனால நம்ம இதையே பார்த்துப்போம். அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட நிச்சயமாக ஃபீச்சர் செக்மெண்ட்டில் நம்ம ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பெட்டராகவே இருக்கிறாங்கன்றதுல டவுட் இல்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட இன்ஜின் கம்பேரிசன் அவங்க இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹோண்டாவோட ஷைன் 125 பார்த்துறோம். நம்ம ஹோண்டாவோட ஷைன் 125 உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட வந்து ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணியிருப்பாங்க. ஒருலாம் இன்ஜின் பற்றி சொல்லணும்னா நல்ல ஒரு ரிஃபைன் அண்ட் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு இன்ஜின்ங்க. வைப்ரேஷன்ன்றது பெருசாக சொல்லும்படி இந்த இன்ஜினில் இல்லை. நல்ல ஒரு ரிஃபைண்டாக அதெல்லாம் நல்ல ஸ்மூத்தாக ரன் ஆகக்கூடிய ஒரு இன்ஜின், நல்ல இன்ஜின், சும்மா சொல்லக்கூடாது. இந்த ஒரு 125cc என்னோட ஃபேவரட்டான ஒரு இன்ஜினே சொல்லலாம் இந்த ஹோண்டாவோட ஷைன் 125. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிலேபிள் அண்ட் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு இன்ஜின்மே கூட இந்த ஹோண்டாவோட ஷைன் 125. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா வச்சுங்களேன் 10.59 bhp ஆஃப் பவர் சிம் 10 Nm ஆஃப் டார்க்னு ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 102 km/h வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் சும்மா சொல்லக்கூடாது, இந்த ஒரு 125cc போதுமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப டாப் எண்ட் எதிர்பார்த்தீங்கன்னா இது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஒரு நார்மலான ஒரு சிட்டி கம்யூட்டுக்கும் ஃபேமிலி யூஸுக்கும் எந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணுமோ அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு இன்ஜின் கெயின் பண்ணியிருக்கு. ஓரளவு டீசென்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ்னு வச்சிங்களேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அதுக்கு கம்பெனி தரப்புலேருந்து 55 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ஓனர் ரிப்போர்ட்டட் 60 above கூட தரதா சொல்கிறாங்க. பட் டோட்டலி உங்களுடைய ரைடிங் ஸ்டைல் டிபெண்டபிள். நீங்கள் நல்ல ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா பெட்டர் மைலேஜ் கிடைக்கும். கொஞ்சம் அக்ரெசிவ் ஓட்டுறப்போ மைலேஜ் யூஸ்வலாக குறையிறது நார்மலான ஒரு விஷயம் தான். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டரோட இன்ஜின் செக்மெண்ட் பார்ப்போம். சரி, ஓகே. இந்த ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டரோட இன்ஜின் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு ஒரு 125cc தான், சிங்கிள் சிலிண்டர் தான், 4 ஸ்ட்ரோக் தான், 2 வால் தான், ஏர் கூல்டு தான். இதோடய உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மெலிகுலேட்ஸ் கிளச் தான். ஓரளவு ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஈக்குவலான ரேஞ்சிலே இருக்காங்க. ரெண்டுத்துலேயும் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ரெண்டுத்துலேயும் ஏர் கூல்டுன்ற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஈக்குவலான ஒரு இன்ஜினாகவே இருக்காங்க. பட் எந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் வருதுன்னா அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட். ரிஃபைன்மெண்ட்டுன்றது ஒரு இன்ஜின் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் நல்லா இருக்குதுன்றப்ப தான் உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கும் நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும், உங்களுக்கு இன்ஜினும் நல்ல ஒரு லைஃப் வரும். பட் நம்ம ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டரில் அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட்டுன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சம் பிட் ரேஞ்சில் ஒரு சில வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. பட் நம்ம ஹோண்டா ஷைனில் உங்களுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் அண்ட் ரிஃபைன்மெண்ட் ப்ராப்ளமே கிடையாது. ரொம்ப ஒரு ஸ்மூத்தான நல்ல ஒரு ரிஃபைண்டான இன்ஜின்ன்றதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். பட் இந்த இடத்துல கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் இஷ்யூ லைட்டாக இருக்குது. பட் நல்ல மெயின்டெனன்ஸ் கொடுக்குறீங்கப்போ ஓரளவுக்கு அதை ஓவர் கம் பண்ணிடலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 10.72 bhp ஆஃப் பவர் சிம் 10.6 Nm ஆஃப் டார்க்னு ப்ரொடியூஸ் பண்ணுறது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம ஹோண்டா ஷைனை விட இந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப நோட்டிசபிளாக இருக்காது, கொஞ்சம் கம்மியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். டாப் ஸ்பீடு ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு டீசென்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ், அந்த வண்டியோட பர்பஸுக்கு போதுமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு வெஹிக்கல்ல இருக்குதுன்னே சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 55 kmpல இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக 55 above கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. கம்பெனி தரப்புலேருந்து 69 வரைக்கும் தரதா சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு டீசென்ட்டான ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் அந்த அளவுக்கான மைலேஜ் கூட எடுக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. பட் நம்மளுடைய ரோட் கண்டிஷனுக்கும் நம்மளுடைய இப்போ அந்த டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷனுக்கும் அவ்வளோ மைலேஜ் தருமான்னு தெரில. பட் இருந்தாலும் ஒரு 60 தந்தாலே எனக்கு கேட்டிங்கன்னா 125cc ஒரு மோர் தென் எனஃப் ஆஃப் ஒரு மைலேஜ் தான். ஒருலாம் இன்ஜின் செக்மெண்ட்டில் எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகிற ஒரு பைக்குன்னு பார்த்தா நிச்சயம் நம்ம ஹோண்டாவோட ஷைன் 125 தான் சொல்லுவேன். ஏன்னா மைலேஜ் ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்குது. பவர் விஷயத்துலையும் நம்ம ஹோண்டா ஷைன் 125 ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது. அதெல்லாம் ரிஃபைன்மெண்ட் விஷயத்தில் நம்ம ஷைன் 125 எக்ஸலண்ட்டாக இருக்குன்றப்ப இன்ஜின் செக்மெண்ட்டில் என்னுடைய ஒரு பெட்டர் ஆப்ஷன்னா அது நிச்சயமாக நம்ம ஹோண்டாவோட ஷைன் 125 தான் இருக்கும். சரி, ஓகே. இன்ஜின் செக்மெண்ட் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த வண்டியோட பிரேக்கிங் அண்ட் டயர் செக்மெண்ட்டில் போகலாம். பிரேக்கிங்கில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹீரோட சூப்பர் ஸ்ப்ளெண்டரே பார்த்துறோம். நம்ம ஹீரோட சூப்பர் ஸ்ப்ளெண்டரில் நீங்கள் பேஸ் மாடல் போகிறீங்க அப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு 130 mm ட்ரம் பிரேக்ஸ் வரும். நீங்கள் இதே டாப் மாடல் அதான் டிஸ்க் மாடல் போகிறீங்கன்றப்போ அதில் வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 240 mm டிஸ்க் பிரேக் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த எடுத்தாலும் ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் தான். அதான் அந்த ஒரு நார்மலான ஒரு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் அந்த வண்டியோட ரேஞ்சுக்கு போதுன்னு வச்சிங்களேன். ஒரு 40 to 50 ஒரு பேனிக் பிரேக் அப்ளை பண்ணுறீங்க அப்போ அந்த ஒரு ரேஞ்சுக்கு
வரைக்கும் ஸ்டாப்பிங் பண்ணும். பட் அதை விட ஹை ஸ்பீடில் போய் அடித்தா நிற்குமான்னு கேட்காதீங்க. ஏபிஎஸ் மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை கிடையாது. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டோடைய டயர் சைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட்டில் வந்து 80/100 செக்ஷன் டயர்ஸும் பின்னாடி வந்து 90/90 செக்ஷன் டயர்ஸும் கொடுக்குறாங்க. ஒரு டீசெண்டான ஒரு டயர்ஸ், ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு ரொம்ப சில்லுன்னு சொல்ல முடியாது. அந்த வண்டியோட ரேஞ்சுக்கு போதுமான ஒரு ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஒரு போதுமான ரோட் கிரிப் ஆஃபர் பண்ணும் அந்த டயர்ஸ். அதுக்கடுத்து இந்த வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 123 kg கிட்ட வரைக்கும் வருது. கொஞ்சம் ஹெவியாக தான் ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் ஓட்டும் போது உங்களுக்கு அந்த ஹெவினஸ் ஃபீல் ஆகாது. வண்டியோட வெயிட் கேட்க 125 இது கொஞ்சம் ஹெவியராக ஃபீல் ஆகும். பட் ஓட்டும் போது உங்களுக்கு அதெல்லாம் பெருசாக ஃபீல் ஆகாது. உங்களுக்கு ஓரளவுக்கு லைட் வெயிட்டாகவே ஃபீல் ஆகும் வண்டி ஓட்டுறதுக்கு. அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 799 ஓகேவான ஒரு சீட் ஹைட். ஷார்ட் ரைடர்ஸுக்கு நிச்சயமாக ஒரு ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் எட்டாது. ஓரளவுக்கு நான் ஷார்ட் ரைடர் ஒரு 5.4 ஒரு 5.7 அது மாதிரி சம்திங் வரீங்கிறப்ப நிச்சயமாக கம்ஃபர்டபுளாக சூட் ஆகும். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த ஹோண்டாவோட ஷைன் 125 பொறுத்த அளவுக்கு இதுலேயும் நீங்கள் பேஸ் மாடல் போகிறீங்கிறப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு 130 mm ட்ரம் பிரேக்ஸ் வந்துடும். இதே நீங்கள் அதான் டிஸ்க் மாடல் போகிறீங்கிறப்ப ஃப்ரண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 240 mm டிஸ்க் பிரேக். இதில் நீங்கள் எது எடுத்தாலும் இதுலேயும் அந்த ஒரு ஐபிஎஸ் மாதிரி நார்மலான ஒரு கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டமான சிபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே அந்த ஒரு 40 to 50 ரேஞ்சில் பேனிக் பிரேக் அப்ளை பண்ணுறீங்கப்போ ஸ்டாப் பண்ணும். அதுக்கு மேலே போய் அடிச்சிங்கன்னா எனக்கு தெரியாதுப்பா, கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் ஓட்டிக்கணும். பிரேக்கிங் வந்து ஏபிஎஸ் மாதிரி ஃபீச்சர்ஸ் இந்த ரெண்டு வெஹிக்கிலும் கிடையாது. நார்மலான பிரேக்கிங் தான். ஒரு ஸ்லோ ஸ்பீட் மேனருக்கும் சிட்டி கம்யூட்டுக்கும் போதுமான ஒரு பிரேக்கிங் பைட் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வந்து டயர் சைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 80/100 செக்ஷன் டயர்ஸும் பின்னாடி வந்து சேம் அதே ஒரு 80/100 செக்ஷன் டயர்ஸும் கொடுக்குறாங்க. டயர்ஸ் விஷயத்தில் இவர் ஒன்றும் பெருசாக சொல்ல முடியல, கொஞ்சம் ஸ்மாலரான ஒரு டயர்ஸ் தான். கொஞ்சம் ஓகேவான ஒரு ரோட் கிரிப் தான் ஆஃபர் பண்ணுது. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா 114 kg கிட்ட வரைக்கும் வருது. இந்த இடத்துல உங்களுக்கு வெயிட் கம்மி, அது வந்து ஒரு 123 பட் இருந்தாலும் இது 114 இருந்தாலும் இதோடைய அந்த ஒரு வெயிட்ன்றது கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகும். நீங்கள் இப்படி லைட்டாக வண்டியை தூக்கி வைக்கும்போது இந்த சும்மா நம்ம இப்போ ஏதாவது பார்க் பண்ணுறப்ப லைட்டாக தூக்கி வைப்போம் இல்லையா, அது மாதிரி சமயத்தில் உங்களுக்கு இந்த வண்டியோட வெயிட் வந்து ஹெவியாக ஃபீல் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பில்ட் குவாலிட்டி இருக்குது இல்லையா, ரொம்ப பெட்டராக பண்ணியிருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து லைட் வெயிட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு ஹெவியாக ஃபீல் ஆகுது. பட் உங்களுக்கு வண்டி ரன்னிங்லாம் பெருசாக ஃபீல் ஆக போகிறல, ஓரளவு ஸ்மூத்தாக தான் உங்களுக்கு ரன் ஆகிடும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 791 mm கிட்ட வரைக்கும் வருது. இதுவுமே நிச்சயமாக ஷார்ட் ரைடர்ஸுக்கு ஒரு அளவுக்கு கேப்பபிளான ஒரு ஹைட்டு தான். நம்ம ஷைனை விட இது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. சரி ஓகே, ஓவரால் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. ஃபைனலாக நம்ம இப்போ இந்த ரெண்டு வண்டியோட ஆண்டோட ப்ரைஸிங் பார்த்துட்டே வீடியோ முடிச்சுவோம். ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு நம்ம ஹோண்டாவோட ஷைன் 125 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா அதோடைய பேசிக் மாடல் வந்து 1,03,000 அரௌண்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஆண்டோட. அதுக்கடுத்து டாப் மாடல் வந்து அரௌண்ட் ஒரு 1,08,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் விஷயத்தில் இட்ஸ் வேல்யூபிள் ப்ரைஸிங். அந்த ஒரு வெஹிக்கிளுக்கு இது ஒரு நல்ல ஒரு ப்ரைஸிங், ஒவ்வொரு ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒர்த்தபிளான ஒரு ப்ரைஸிங் கோட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் விஷயத்தில் இட்ஸ் ரியலி ஸோ குட் தான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பொறுத்தளவுக்கு இதோடைய பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 97,000 ஸ்டார்டிங் ஆகுது. அதுக்கடுத்து டாப் மாடல் வந்து அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 1,03,000 நீங்கள் முடிச்சலான்றப்ப ப்ரைஸிங் விஷயத்தில் ரியலி ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஆப்ஷன் பார்த்தா அது நிச்சயம் நம்ம ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர்னு தான் சொல்லணும். சொல்லப்போனால் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் 125cc அது நிச்சயம் நம்ம ஹீரோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர். இருந்தாலும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா, இந்த ஒரு 125cc வரீங்கன்றப்ப நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் போயிடுங்க. ஏன்னா இது வந்து ஒரு 125cc கொஞ்சம் பெட்டர் பவர் அண்ட் பெட்டர் நல்ல ஒரு இன்ஜின்மே கூட. இப்படியாப்பட்ட ஒரு இன்ஜினுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு டிஸ்க் பிரேக் இருந்தால் நல்ல ஒரு விஷயமா இருக்குன்றப்ப ரெண்டுத்துலையும் நீங்கள் டிஸ்க் மாடல் போகிறீங்கிறப்ப இது வந்து நம்ம ஷைன் வந்து 1,08,000 பட் நம்ம ஹீரோ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 1,03,000 இருக்குதுன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையுமே நிச்சயமாக நம்ம ஹீரோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர் தான் ஒரு அஃபோர்டபுளான ஆப்ஷனாக இருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸிங் விஷயத்தில் உங்களுக்கு அஃபோர்டபுளாக முடிக்கணுன்றப்ப நிச்சயம் நீங்கள் ஹீரோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர் சைட் போகலாம். பட் என்னால் ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக போக முடியும். பட் இன்ஜின் விஷயத்தில் எனக்கு பெட்டர் ரிஃபைன்ட் நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரிலேபிளான ஒரு பைக் வேணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹோண்டாவோட ஷைன் 125 உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். சரி, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பேரிசன் ரிவ்யூ நம்ம இங்கே முடிச்சோம். இந்த கம்பேரிசனில் உங்களுக்கு எது பெட்டராக ஃபீல் ஆகுதுன்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிடுங்க. இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பாய், see you later.